ஓம் நமச்சிவாயா போற்றி, அறுபடை நாயகனே போற்றி, பள்ளி மணாலனே போற்றி போற்றி போற்றி, மைடியர் கந்தனே போற்றி, கடம்பனே போற்றி போற்றி, கார்த்திகேயனே போற்றி போற்றி. ஏண்டா நீ எல்லாம் டெய்லி சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? 18 வருஷமா நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் கங்குவார்பட்டி சந்தையில கூறு கட்டி வித்துட்டு வந்துட்டீங்களடா. பழனி மலை முருகா போற்றி, பத்மாசூரனை வதைத்தாய் போற்றி. ஏட்ரா என்ன ஒப்பனை ஆண்டவன் காலில் கூட விழுந்ததில்லை. கோத்தாகாரி ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அந்த வெத்துப்பாய் காலில் போய் நீ விழுந்த. அவன் ஆசீர்வாதம் பண்ணாம ஆட்டிட்டு போயிட்டான். எடுத்து வர. மதுரை மீனாட்சியே போற்றி, காஞ்சி காமாட்சியே போற்றி. தோசிமா செதநெல்ல போட்டா முளைக்கும், நீ அவிச்சு நெல்ல போட்டு வெள்ளாமை எடுக்கலான்னு பாக்குறிய? இது நடக்குமா? அருந்து போன வாழை மரத்தை ஒட்ட வச்சு நீ உறவை புதுப்பிக்கலான்னு நினைக்கிற. ஆனா அது இந்த கட்டை உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன் நாங்க வச்சு விட மாட்டோமா? எப்பமில்ல துளசிமா, குங்குமம் வைக்க வேண்டிய நெத்தியில விபூதி மட்டும் வைக்க வேண்டியது வரும். நல்லா இருக்கேன், யோசிச்சு பாரு. அத்தா இந்த கசாயத்தை குடி, சளிலாம் கப்புன்னு இறங்கிடும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. இது 18 வருஷ பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி முட்டு வலி எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்புன்னு அடிச்சுட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது கெட்ட நாத்த அடிக்குது? முள்ளமண்டி தள்ளி உட்கார்றா, அவன் மேல அடிக்குது. சும்மா இருங்க, இது சீம கசாயா. சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவ இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவன் புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊதிட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளமண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா. அடிச்சிருங்க. ஸ்டாப். மம்ஸ், என்ன ஏப்பத்த ரேப் ஸ்டைல் விடுற? ராப்பா? அதனடா ராப்பு. ஏ கடலை பாரு கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ரேப் ரேப் ரேப். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார், அவை வைல்ட் வாட் அவர். நிறுத்துங்கடா. என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிவிட்டு பாட்டுங்கிறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ரேப் சாங். ராப்பா? டேய், எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும். தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது. பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய், பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோ ஐயோ, என்னடா சொரியிற? செய்யறதையும் செஞ்சுட்டு கிளவி திருட்டு மொழி முழிக்குது பத்தியா? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லும்? எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திர வேண்டிட்டான். அடி செருப்பால. என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு. அந்த கிளவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கிறியா? இருபார், என் மக பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. 2 பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. ஏய் துரை, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே அவன் கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. அழகா 2 பேரும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டு. செல்லக்கிளே, செல்லக்கிளே, அம்மா செல்லக்கிளே, என்னடா இது 2 மணி நேரம் ஆச்சு, உள்ள போய் என்ன பண்ணானே? செல்லக்கிளே, வெளியில வாமா. என்ன உன் பொண்ணு உள்ள போய் 2 மணி நேரம் ஆகுதுப்பா, பேசவும் மாட்டேங்கிறா, என்ன பண்றானே தெரியல. கதவை தரசலாம். புடவை கட்டி கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. செல்லக்கிளி வெக்கப்படுதாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுச்சாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டு இந்த விஷயத்த ஊர் புற சொல்ல போறேன். வெக்கம்னா என்னங்க? அடங்கொக்கமக்கா, வெக்கம்னா அச்சம் மடம் நாணம் பருப்பு இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தாண்டா வெக்கம். முள்ளமணி தலையா? பருப்பா?
வாடங்க ஆட செல்லக்கிளி வைக்கப்பட்டப்பா இந்த புடி பொடி வாங்கி போட்டுக்கிறான் செல்லக்கிளி வைக்கப்பட்டாரா நல்லா பிடி வாங்கி கொடுக்கிறான் செல்லக்கிளி வைக்கப்பட்டா வாடங்க செல்லக்கிளி வைக்கப்பட்டாரா என் செல்லக்கிளி வைக்கப்பட்டாள் ஐயா வைக்கப்பட்டாரா இந்த மாட்டை கண்ணே நீயே வச்சுக்கப்பா எதுக்கு அது ஆட பொண்ணு வைக்கப்பட்டாளப்பா செல்லக்கிளி வைக்கப்பட்டாரா இந்தா பருப்பி வாங்கி தின்னுங்க செல்லக்கிளி வைக்கப்பட்டாரா ஆத்தா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்காத்தா நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே காட்டுதில்ல நீ ஏதாச்சும் கேள் நான் தரேன் நான் என்னப்பா உங்ககிட்ட கேட்க போறேன் நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் சும்மா நான் எல்லாத்தையும் கொடுத்துல நீ ஏதாச்சும் கேள் நான் தரணும் சரி நேரம் வரும்போது நானே கேக்குறேன் ஆனா ரொம்ப பிடிவாது சரிப்பட்டு ராமசாமி நீ கேள் நான் தரேன் ஆடாடாடாடாடா பொண்ணு வெக்கப்பட்டதுக்கே இந்த குதி குதிக்கிறான் நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சின்னா இந்த ஊரையே 2 பண்ணிடுவான் போல இருக்கு